காலையில 9 மணி போல அவர் ஒரு தரிசனம் காணுகிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு தரிசனம் காண்றாரு. என்னன்னா, ஒரு தேவதூதன் வந்து இந்த மாதிரி சீமோன் பேதுரு அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு உங்க வீட்டுக்கு கூட்டு வா, உன்னை ரட்சிப்பின் பாதையில அவர் வந்து நடத்துவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து தேவதூதன் வந்து சொல்றாரு. இப்போ சீமோன் பேதுரு போகணும். அப்போ இது 9 மணி வேலையில நடக்குது. இவர் வந்து மத்தியான மழை வேலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாடியில ஏறி ஜெபம் பண்ண போறாரு. அந்த இடத்துல அவர் வந்து ஒரு விஷயம், அவர் ஒரு தரிசனம் காண்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு 4 பக்கமும் ஒரு மூலையில கயிறால கட்டப்பட்டு அதுல வந்து காட்டு மிருகங்கள், ஊரும் ஜீவராசிகள், அதாவது யூதர்களால தீட்டு விளக்கப்பட்ட மிருகங்கள், இது எல்லாமே அந்த கூடையில இருக்கிற மாதிரி அது வானத்துல இருந்து இறங்கி பேதுருவே நீ அடித்து பூசி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி ஒரு தரிசனம் காண்றாரு. பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே தீண்டத்தகாத எதையும் வந்து நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் பரிசுத்தமாக்க